ஆடத்தை பார்த்தா லவ்ஸ் மாதிரி தெரியுது. என்னதே லவ்ஸே இல்லையா? அதுவும் தலையாட்டுற தெரியாதா? டான்ஸ் அதான் லவ். இனிமேல் இட்டா ஜவ்வு உழுதிட்ட பத்தியா? அம்மா அம்மா தானே, அம்மா நான் பேசிக்கிறேன் விடு. வாடி 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 போ, அப்படியே உட்காரு. சரிடா உட்காரு. உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? ஒண்ணு என்ன இந்த எல்லாத்தையும் இல்லம்மா, உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? இவன் அப்பா உங்களை தூக்கிட்டு போய் தான் தாலி கட்டினாரு. ஆமா. அப்போ முதல்ல கண்ணும் கண்ணும் கலாச்சிக்கிச்சு, அப்புறம் தானே தாலி கட்டினாரு. கரெக்டா? சாரியா, இந்த வயசுல வெக்கப்படுறத பாத்தியா? அது சரிமா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க 2 பேருக்குள்ள முதல்ல சொன்னது யாரு? அவருதான். அவருதானே? அப்பேற்பட்டவருக்கு புள்ளியா பிறந்துட்டு பேசு ஜானி, நீ தான் போய் அந்த பொண்ணுகிட்ட முதல்ல சொல்லணும். நான் எப்படிடா போய் அந்த பொண்ணுகிட்ட வேண்டாம். ஓஹோ, அதான் விஷயமா? எப்படிடா பொண்ணு முதல்ல சொல்லும்? நீதான் சொல்லணும். பொம்பளைங்க எப்பவுமே மனசுக்குள்ளதான் வச்சுப்பாங்க, ஆம்பளைங்க தான் முதல்ல சொல்லணும்னு நினைப்பாங்க. அடி தடினா வீரமா கிளம்புற, பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு கூச்சப்படுற? நேரா பேச குத்தமா இருந்தா போன்ல பேசிட்டா போச்சு. சும்மா கைசாட போன்ல பேசினா மூஞ்சி தெரியுமா? வேற யாரோ பேசுறாங்க நினைச்சு போன வச்சுட்டா உன் செய்யுமாடா? ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருவோமா? அவ்வையார உளவையாருன்னு படிக்கிற நீ லெட்டர் எழுத சொல்றியா? ஜான்ஸ் போ, ஜான்ஸ் நேரா போ. உன் மனசுக்கு எல்லாத்தையும் அவுத்து விடு. சும்மா நங்குரம் போட்டு இங்கே உட்காந்து இருக்காத. என்னமா நான் சொல்றது? ஆமாடா. ஏய், மனசுக்குள்ள பூட்டி வச்சா ஒண்ணும் நடக்காது. நீ சும்மா இருமா. இங்க பாரு, அம்மா சொல்றது கேளு. நேரா போ, விஷயத்தை போட்டு ஓட. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், இன்னொரு விஷயம்டா. அந்த பொண்ணு பார்த்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல வந்தது மென்னு முழுங்கிடாத. வெட்டொன்னு துண்டு சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்றவா? ஐயோ வெக்கத்தை பாரு. ஐயோ, என் பிள்ளை ரொம்பவே வெக்கப்படுறான் பாரு. ஜானியோட பழகிறிய அந்த பழக்கம் இது வரைக்கும், கல்யாணம் வரைக்கும் போமா? டாடி, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுமா. அன்னைக்கு பார்ட்டிக்கு நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்களே, அவங்களோட எல்லாம் ஃப்ரீயா பேசிட்டு இருந்தீங்களே, அவங்கள எல்லாம் உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இருந்தே தெரியும். அப்ப ஏன் நீங்க அவங்கள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல? என்னம்மா இது? they are my friends, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஜானி என்னோட ஃப்ரெண்ட். நீங்க இப்படி கேட்டது அவனுக்கு தெரிஞ்சது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிருக்கும். அது என்னால தாங்க முடியாது. he is my best friend, my well wisher. நான் அவன் கூட பழகிறது ஃப்ரெண்ட்ஷிப்காக, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. நீங்க எப்படி கேட்டீங்க டாடி? இன்னும் நீ ஒரு குழந்தை இல்லைன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் அப்படி கேட்டேன். சரி, உன் கல்யாணத்தை பத்தி பேசலாமா? அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? சொந்த பொண்ணா இருந்தாலும் கதவை தட்டிட்டு பர்மிஷன் கட்டு உள்ள வரவன் நான். சோ உன் கல்யாணத்தை பத்தி நான் டிசைட் பண்ண மாட்டேன். ஆமா, இந்த கவர் எடு. இந்த கவருக்குள்ள நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர நீ தான் செலக்ட் பண்ணும். நான் செலக்ட் பண்ண மாட்டேன். அப்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஷானி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்படி யாரா சிக்ஸரா? யாரும் இல்ல. ஜானி, அப்புறம் என்ன இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாமா? ரொம்ப ஐயோ என்ன ஜானி, ஜானி 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 விடு ஜானி, ஜானி ஐயோ போடா. அப்பா இப்படி இருக்காங்க, பேசுற இடத்தை பாரு. ஓடு போ. ஹாய் பாட்டி, லுக்கிங் வெரி ஸ்மார்ட். அழகா இருக்கேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீயுமா? ஏன் நீயும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி பாட்டி, உடுக்காம பழகுவேனா? நிஜமா சொல்றியா? உன் மேல சத்தியமா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு.
எதுக்காக பிடிச்சிருக்கு? எதுக்காக பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா? எப்பவும் எந்த நேரத்துலயோ நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தியா நினைச்சியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. அதுக்கும் மேல உன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் உன் குடும்பத்துல ஒருத்தியாக்கி உங்க அம்மா மூலமா அன்பை அறிமுகப்படுத்தினியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. எப்பவும் என் பின்னாடி ஒரு கூட்டம் என் பணத்துக்காக என் சொத்துக்காக என்னை மயக்கி எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட பழகுறியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு. என் கூட பழகுறவங்க பழகுற கொஞ்ச நேரத்திலேயே ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஆனா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சது கூட இல்ல. அதுக்காகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ட்டி, நீ ஏதோ சொல்ல வந்த? நான் கூட இதேதான் சொல்ல வந்தேன். பாத்தியா, இதுல கூட நான் நினைச்சதே நீயும் நினைச்சல. கை கொடு குடு. That's friendship. இப்ப கூட நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நினைக்கிறோம். இதுக்காகவும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இந்த கடலை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி இந்த வானத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. அதுக்கு சாட்சியா இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இதோ இந்த கவரை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து, இதுக்குள்ள நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ இருக்கு, அதுல யாராவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் செலக்ட் பண்ண போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ செலக்ட் பண்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு என்னை பெத்தவங்களை விட அதிகமா ஆசைப்படுற ஒரே ஆள் நீதான். இந்தா குடி. ஸ்மார்ட்டா ஒருத்தர் பார்த்து செலக்ட் பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே? சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா, சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா, ஓ, 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 நெஞ்சோடு மூடி கொள்ளவா, சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா, கங்கையா நீ காணலா, இது காதலா வெறும் நேசமா, வேர்களா நீ பூ
பூக்களா என் வெண்ணிலா பதில் பேசுமா சொல்லாத சொல்லுக்கு பொருள் ஒன்று கிடையாது நான் கொண்ட நேசத்தின் நிறம் என்ன தெரியாது சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா என் நெஞ்சின் ஆசை சொல்லவா என்னடா புரியாம பேசுறீங்க நீ? கார்ல ஏத்திட்டு போவாலாம், சினிமா கூட்டு போவாலாம், அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டு போவாலாம், அப்புறம் கேட்டா இப்படி பழகணும் அப்படி பழக கதை விடுவாலாம். என்னங்கடா என்ன காது குத்துறாங்களா? சில பொம்பளை தாவடிக்கிறது பொதுவாக்கா போச்சு. இவ்வளவு கேஸ் தான் போடுறது இப்பதான் புரியுது. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். கடவுள் என்ன உன் நெத்தியில வச்சு வாங்கி பத்த குத்திட்டானா? பொம்பளை அவ பணக்கார புத்தியை காட்டிட்டான், நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி வாழ்ந்துட வேண்டியதுதான். ஏய் உன்ன என்ன மாமா நினைச்சாலா? அவளை நீ மாப்பிள பாக்கிறதுக்கு பார் ஊன ஒரு வார்த்தை சொல்லு. கிட்டிக்க போற நேரத்துல அவளை தூக்கி நிறுத்துறா இல்ல பாடுறா? தூக்கிட்டு வந்து கட்டி வைக்க போறியா? பல வரைக்கும் பழகிட்டு பழசெல்லாம் மறந்துட்டா. இப்ப புது ஆம்பளை தேடி போறவள நீ தூக்கி வெட்டிக்க போறியா? ஏய் பேசி நிக்கிற எங்க போற நீ? உங்ககிட்ட தானே பேசி நிக்கிற. பார் நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. அவ நீ கல்யாணம் பண்ணி போற பஞ்சாயத்து நினைச்சாவல ஆனா வேற ஜாதிரா. ஏய் தினமும் ஒரு துணியை மாத்திர மாதிரி நேரத்துக்கு ஒரு ஆம்பளை மாத்திர கேவலமான ஜாதி அவ. என்னடா என்ன? ஏய் பேசுவாடி பேசுவ பேசுவ. ஏய் ஜானி ஜானி ஏய் ஏன்டா அவன் அடிச்ச? சத்யா பத்தி தப்பா பேசுறமா? அவன் தப்பா பேசல. அவன் உனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல பேசுறான். அந்த வருத்தம் அவனுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு. அதுக்காக என்ன போட்டு அடிச்சுக்கியா? அடிடா அடி. சும்மா இருமாடி. உனக்கு என்ன தெரியும்? அவளா இவகிட்ட வந்து நான் தான் உங்க அடின்னு சொன்னாளா? இவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டானுங்க. எவ்வளவு நாள் அவ கூட பழகிருப்பேன். கேட்க வேண்டியதானடா? நீ மட்டும் என்ன எவனோ ஒரு ஜோதிகாரன் சொன்னா எவ்வளவு மட்டும் வந்திருப்பா? கேட்க வேண்டியதா இருந்து. சரி நானும் தான் கேட்கல. டேய் என் மேல சத்தியமா சொல்லு, உனக்கு அவன் மேல ஆசை இல்ல? இருக்கு. ஆனா அவன் என் மேல ஆசைப்பட வேணுமா? என்ன என்ன பண்ண முடியுமா? அடிக்க முடியும் என் மேல ஆசைப்படுன்னு. ஆமா புரியாம பேசுறமா நீ? என் ஆசை அவகிட்ட சொல்ல போய் அவன் என்ன வெறுத்துட்டா. என் நினைப்பில செத்து போயிடாது. சாக மாட்டான். அவன் நினைப்போட வாழ்றதுக்காக உயிர் வாழ்வான். அவன் என்ன எப்படி வேணா நினைச்சுக்கிட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன அவன் வெறுக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப பொலியா கூட பேசணும் பழகணும், அது போதும். புரியலையா? நான் அவன் மேல ஆசைப்பட்டேங்கிறத நீ யாரும் அவகிட்ட சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். சொன்னீங்கன்னா நல்லா முடிச்சிடும். நான் அவன் நினைப்போட வாழ்றதும் அவன் வெறுப்போட சாவறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் வாழணும்னு விரும்புறேன். கெடுத்துறாதீங்க, கெடுத்துறாதீங்கடா. ஜானி, உங்க அப்பா எனக்குன்னு சொத்து சுகம் எதுவும் விட்டுட்டு போல. ஆனா எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய விட்டுட்டு போயிருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போடா, அந்த பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க கொடுத்து வைக்கல.
என் காதலை ஒரு ஊமையாய் என்னை மாற்றினாய். மேகமாய் நான் வாழ்ந்தவன் தனித்தீவிலே என்னை பூட்டினாய். விடிகாலை நேரத்தில் குயிலுக்கு உற்சாகம் எதிர்கூவல் கேளாமல் என் நெஞ்சில் ஒரு சோகம். ஓ, ஓ, ஓ. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா. சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா. என் நெஞ்சின் ஆசை சொல்லவா.